Hello guys, welcome back to part 3 of Basics of Income Tax. Let us discuss about total income and tax payable. Tax pay பண்ணனும் அப்படினா ஒரு total income இருக்கணும். Total incomeனா ஒரு பர்சன் வந்து ஒரே ஒரு இன்கம் இருக்காது. அவங்களுக்கு நிறைய sources of income இருக்கும். அந்த எல்லா sources of incomeயும் ஆட் பண்றது தான் total income. அந்த total incomeல இருந்து தான் எவ்வளோ tax பே பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் இஸ் லெவிட் ஆன் அன் அசஸீஸ் டோட்டல் இன்கம். லெவிட் அப்படின்னா சார்ஜ்டு, அசஸி அப்படின்னா பர்சன். இன்கம் டேக்ஸ் அப்படின்றது ஒரு பர்சனோட டோட்டல் இன்கம்ல இருந்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டல் இன்கம்னா என்னது? இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து மந்த்லி சேலரி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது மட்டும் இருக்காது. இப்போ வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ரெண்ட் வரும். அப்புறமா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து காசு வரும். அந்த மாதிரி நிறைய சோர்சஸ்லேருந்து இன்கம் வரும் இல்லையா? அந்த இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் இன்கம் கிடைக்கும். அப்புறம் இந்த டோட்டல் இன்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. 15 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 15 ஸ்டெப்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ஸாக வரப்போகுது. இப்போ வந்து சிம்பிளாக மீனிங் மட்டும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுதான் இந்த பேசிக்ஸ் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் 15 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் தி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஒரு பர்சன் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்களா, அவங்க எத்தனை நாள் இருக்காங்க, அவங்க ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி டேட்ஸ்லாம், அந்த டேஸ் எவ்வளோ நாள் இருக்காங்களோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். அவங்க சப்போஸ் ரெசிடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரேட்ஸு, நாட் ரெசிடெண்ட்டாக இருந்தால் டிஃப்ரெண்ட்டான ரேட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது நெக்ஸ்ட் சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிட்டர்மைன் தி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து கிளாசிஃபை இன்கம்மை கிளாஸிஃபை பண்ணணும். இன்கம் வந்து 5 ஹெட்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன ஹெட்ஸ்னால் 5 ஹெட்ஸ். சேலரிஸ் ஹெச், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிஜிபிபி அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், அப்புறமா கேபிட்டல் கெயின்ஸ், அப்புறம் அதர் சோர்சஸ். இந்த மாதிரி 5 ஹெட்ஸாக ஒரு பர்சனோட இன்கம்மை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் தான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 5 ஹெட்ஸாக கிளாஸிஃபை பண்ணணும் இன்கம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து அந்த 5 ஹெட்ஸாக கிளாஸிஃபை பண்ணிட்ட அப்புறமா ஒவ்வொரு சேலரிக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு ரேட் இருக்கும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா டிஃப்ரெண்ட்டான ரேட் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கும். ரேட்ஸு ரூல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரூல்ஸ் படி அந்த சார்ஜில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிடக்ஷன்ஸும் எக்ஸம்ஷன்ஸும் இருக்கும். சப்ராக்ட் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் டிடக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் சாப்டர் அந்தந்த சாப்டரில் இருக்கும். அதுபடி நெக்ஸ்ட் பண்ணுறது தான் தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னா என்னதுன்னா கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ். கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து நிறைய இப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டேக்ஸ் கட்டணும் இல்லையா? ஆனால் அந்த பர்சன் வந்து அந்த டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட வைஃப் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்றது, அப்புறமா மைனர் சைல்டு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்றது, அப்படிலாம் பண்ணிட்டா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன், எனக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கு. அவங்க வந்து ஒய்ஃப் கிட்ட இருந்தாலும் சரி இல்லை மைனர் சைல்டு கிட்ட இருந்தாலும் சரி அது உங்களோட இன்கம் தான் அப்படின்ட்டு சொல்லி டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதான் ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து செட் ஆஃப் ஆர் கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் லாஸஸ். செட் ஆஃப் ஆர் கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் லாஸஸ் அப்படின்னா நிறைய சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து சேலரி பெர்மனெண்ட்டாக சேலரி வந்துட்டு இருக்கும். ஆனால் பிஸ்னஸில் வந்து திடீர்னு லாஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரெண்ட் வரல, அந்த மாதிரிலாம் ஏதாவது திடீர்னு அந்த லாஸஸ் எல்லாம் இதுலேருந்து எல்லா ஹெட் ஆஃப் இன்கம்லேருந்தும் பார்த்து செட் ஆஃப் பண்ணுறது. அந்த லாஸஸ் அங்கே இருக்கிற லாஸ் இங்கே இருக்கிற ப்ராஃபிட்டை வச்சு மேட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது தான் செட் ஆஃப் ஆர் கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் லாஸஸ்.
நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட் கிராஸ் டோட்டல் இன்கம். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா எல்லாத்தையும் ஆட் சப்ராக்ட்லாம் பண்ணால் இந்த 5 ஸ்டெப்ஸும் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் கிடச்சிடும். அதிலிருந்து டிடக்ஷன்ஸ் பண்ணணும். டிடக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க, அது சப்ராக்ட் பண்ணால் டோட்டல் இன்கம் கிடச்சிடும். இவ்வளோ தான் 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. 15 ஸ்டெப்ஸ் இருக்குது டோட்டலாக. 8 ஸ்டெப்ஸ் ஆயிருக்கு இப்போது. 9th ஸ்டெப் வந்து application of the rates of taxes on the total income. Application of rates of taxes. ஓல்டு ரேட் ஒன்று இருக்குது, நியூ ரேட் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு ரெஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் பை தி ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட். இது வந்து நார்மல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃபால்ட், இது வந்து நியூ ரெஜிம், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115 BAC ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ. ஓல்டு ப்ரொவிஷன்ஸ், ஓல்டு ரெஜிமில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப் டு 250 lakhs வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா டேக்ஸே பே பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 250 lakhsலேருந்து 5 lakh வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா 5% பே பண்ணணும். 5 lakh rupees வந்து 10 lakh வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா 20% பே பண்ணணும். அபவ் 10 lakh இருந்துச்சுன்னா 30% பே பண்ணணும். இதுதான் வந்து ஓல்டு ரெஜிம். நியூ ரெஜிமில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப் டு 3 lakh வந்து இங்கே 250 lakhs இருந்துச்சா, இங்கே 3 lakh. 3 lakh to 7 lakh 5%, 7 lakh to 10 lakh 10%, 10 lakh to 12 lakh 15%, 12 lakh to 15 lakh 20%, above 15 lakh 30%. இதுதான் நியூ டேக்ஸ் ரெஜிம். unless the assessee exercise an option to shift of the said regime. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பர்சன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற டேக்ஸ் ரேட் வந்து இதுதான். இந்த நியூவாக வந்திருக்கிற ரேட்டு தான் டிஃபால்ட்டாக இருக்கிறது. இந்த பர்சன் வந்து இந்த ஓல்டை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனில் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும், அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுற வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணணும். இதுதான் டிஃபால்ட் நியூவாக வந்தது தான் டிஃபால்ட். ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்ஷனை யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் இந்த ஓல்டு ஒன்னை யூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 87A. அந்த செக்ஷன் 87Aல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ்னால் இந்தியன் ரெசிடென்ட் பீப்புளுக்கு வந்து சில ரீபேட்ஸ்லாம் இருக்குது. ரீபேட்ஸ்னால் டிடக்ஷன்ஸ் இருக்குது. போத் ஃபஸ்ட் ஓல்டு ரெஜிம்லேயும் நியூ ரெஜிம்லேயும் சில ரீபேட்ஸ்லாம் இருக்குது இந்தியன் ரெசிடென்ட் பீப்புளுக்கு. ஆனால் அந்த சில பேருக்கு வந்து 2 ரெஜிம்ஸும் அப்ளிகபிளே இல்லையா. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாட்ரி இன்கம், இந்த கேட்டகரிஸ்க்கெலாம் இந்த போத் ரெஜியூமே அப்ளிகபிள் இல்லை. டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ரேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 10 வந்து சர்சார்ஜ். சர்சார்ஜ் அப்படின்னா, ஒரு இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த டேக்ஸ் அமௌண்ட் மேலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் ஆன் டேக்ஸ், அதுதான் சர்சார்ஜ். அடிஷ்னல் டேக்ஸ் அபவ் தி இன்கம் டேக்ஸ். அது எல்லாருக்கும் கிடையாது. அந்த இன்கம் வந்து எக்ஸிட் 50 lakhs அப்படின்னு யாருக்கெல்லாம் எக்ஸிட் 50 lakhs, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டேக்ஸாக வருதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக கட்டணும். அதுதான் சர்சார்ஜ். தட் இஸ் ஸ்டெப் 10. அப்புறம் ஸ்டெப் 7 வந்து ஸ்டெப் 11 ரீபேட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீபேட். சர்சார்ஜ்னா அடிஷ்னல் டேக்ஸ், அவ்வளோதான். 50 lakhs மேலே இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் கட்டணும், அதுதான் சர்சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து ரீபேட். ரீபேட்னா டிடக்ஷன்ஸ். சிம்பிள் டேர்ம்ஸ் இட் இஸ் டிடக்ஷன்ஸ். யாருக்கெல்லாம் டிடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் அண்டர் செக்ஷன் 87A. important to remember. Rebate under section 87A. Government providing a concession, earning less. அங்கே வந்து அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் பே பண்ணணும், அதுதான் சர்சார்ஜ். ஆனால் இங்கே வந்து லெஸ், ஒரு அமௌண்ட்டை விட கம்மியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா சில டிடக்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் ரீபேட்.
அது வந்து டிஃப்ரெண்ட் ரெண்டு இது பார்த்தோம் இல்லையா, 2 ரெஜிம்ஸ், ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம். அந்த யாரெல்லாம் நியூ ஃபாலோ பண்ணால் டிஃப்ரெண்ட் ரேட் இருக்குது, ஓல்டு ஃபாலோ பண்ணால் டிஃப்ரெண்ட் ரேட் இருக்குது. யாருக்கெல்லாம் ரீபேட் கொடுப்பாங்க அப்படின்னா, ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 5 லேக்காக இருக்கணும். இது வந்து ஓல்டு ஸ்லாப் அவுட் ஆஃப் டிஃபால்ட் அப்படின்னா ஓல்டு ஸ்லாப் பீப்புளுக்கு வந்து 5 லேக் டோட்டல் இன்கமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ரீபேட் வந்து 12,500. அப்படின்னா அந்த வர இன்கம் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டில் அதில் 12,000 சப்ராக்ட் பண்ணிடுவாங்க. நீ வந்து ஓல்டு ரெஜிம் ஃபாலோ பண்ணுறியா, அப்புறமா உனக்கு இன்கம் வந்து 5 லேக் தான் இருக்கா, அப்போனா உனக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், நில், உனக்கு டேக்ஸ் வந்து நில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 12,500 ரெடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் ஓல்டு ரெஜிம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரீபேட். அதே நியூ ஸ்லாப் ரேட் ஃபாலோ பண்ணால் டோட்டல் இன்கம் வந்து 7 லேக்குக்கு மேலே இருந்தால் மட்டும்தான், 7 லேக் அப்படி இல்லை, 7 லேக்குக்கு மேலே கிடையாது, 7 லேக்குக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ரீபேட் கொடுப்பாங்க. அதுவும் 25,000 கொடுப்பாங்க. ஓல்டு ரெஜிமில் வந்து 5 லேக்குக்குள்ளே இருக்கணும், ரீபேட் 12,500 கொடுப்பாங்க. இங்கே வந்து 7, அதுக்கு மேலே இருந்தால் ரீபேட் கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே வந்து அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் இருக்குது. 7 லேக்குள்ளே இருந்துச்சுன்னா ரீபேட் 25,000. அதே 7 லேக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா 7,10,000 இருக்குது அப்படின்னா 7 லேக்குக்கு நில் பண்ணிடுவாங்க, ரீபேட் கொடுப்பாங்க 25,000 வரைக்கும். அதே 7,10,000 இருக்கு இல்லையா, அந்த 10,000 வர இன்கம் டேக்ஸில் கடைசியாக சப்ராக்ட் பண்ணணும். 10,000 சப்ராக்ட் பண்ணணும். அது சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சப்ராக்ட் தி ரீபேட் ஃப்ரம் தி டேக்ஸ் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 11. ஸ்டெப் 10 வந்து ரீபேட், அப்புறம் ஸ்டெப் 11 வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆன் இன்கம் டேக்ஸ். அப்படின்னா சர்ச் சார்ஜ் பார்த்தோம் இல்லையா, டேக்ஸ்லேயே வந்திருக்க டேக்ஸ் அமௌண்ட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரீபேட் இருந்தாலும் சரி, இல்லை சர்ச் சார்ஜ் ஏற்கனவே போட்டிருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் வந்திருக்க இன்கம் டேக்ஸில் வந்து அடிஷ்னல் சர்ச் சார்ஜ் போடணும். 4% ஆட் பண்ணியே ஆகணும். ஆஃப்டர் சர்ச் சார்ஜ், ஆஃப்டர் ரீபேட், இது வந்து அப்ளிகபிளோ இல்லையோ ஆனால் கூட 4% ஆட் பண்ணி ஆகணும். அதுதான் ஸ்டெப் 11. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 12 வந்து ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ். இது வந்து சாப்டர் 9ல் டீட்டெயிலாக வரும். இது என்ன அப்படின்னா, ஸ்டெப் 12 வந்து ஏஎம்டி, ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ். அப்படின்னா இது சாப்டர் 9ல் டீட்டெயிலாக வரும். அப்படின்னா என்ன சிம்பிளாக பார்க்கலாம். இப்போது இண்டிவிஜுவல்ஸு, பார்ட்னர்ஷிப்ஸு, HUF, LLP யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணணுமோ அவங்கெல்லாம் இப்போ சிலர் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது, நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேணாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. அந்த எக்ஸப்ஷன் டிடக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டேக்ஸுமே பே பண்ணாமல் இருந்தாங்க. தே வேர் அவாய்டிங் டேக்ஸ். அதனால் அப்போ தான் ஏஎம்டி வந்திருக்கு. நீங்கள் வந்து ரிடக்ஷன்ஸ்லாம் இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அதுதான் ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ். டீட்டெயிலாக சாப்டர் 9ல் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 13, விச் டேக்ஸ் ரெஜிம் டு ஃபாலோ. இப்போ ரெண்டு டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரெண்டு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், நியூ டேக்ஸ் ரெஜிம். ஆக்சுவலாக இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிறது நியூ டேக்ஸ் தான். ஓல்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. இங்கே சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த வருஷம் ஓல்டு, நெக்ஸ்ட் வருஷம் நியூ, அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யாருன்னா நாட் ஹேவிங் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பிஸ்னஸ்லையும் ப்ரொஃபஷனலையும் இன்கம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி இந்த இயர் ஓல்டு, நெக்ஸ்ட் இயர் நியூ, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 14, அட்வான்ஸ் டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் டிடக்டட் கலெக்டட் அட் சோர்ஸ். இது சாப்டர் 7ல் டீட்டெயிலாக வரும், அப்போ பார்த்துக்கலாம். அட்வான்ஸ் டேக்ஸ்னால் டேக்ஸ் வந்து எவ்ரி எண்ட் இயரில் தான் பே பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த எண்ட் ஆஃப் த இயரில் பே பண்ணுறதுக்கு
சில டேட் பர்டிகுலர் டேட்லாம் இருக்குது, அங்கே முன்னாடியே பே பண்ணுறது தான் அட்வான்ஸ் டேக்ஸ். அதுக்கப்புறம் டிடக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் சாப்டர் 7ல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 15 வந்து டேக்ஸ் பேயபிள் அண்ட் டேக்ஸ் ரீஃபண்டபிள். After doing amount of net tax payable and refundable பண்ணிட்ட அப்புறமா ஸ்டெப் 14 பண்ணிட்ட அப்புறமா வர அமௌண்ட்டை வந்து நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 288B, அந்த செக்ஷன் 288Bல சொல்லியிருக்காங்க நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10க்கு அந்த அமௌண்ட்டை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஏதாவது டேக்ஸ் பேயபிள் இருக்குது அப்படின்னா பிஃபோர் ஃபைலிங் வந்து பே பண்ணிடணும், அந்த பர்சன் வந்து பே பண்ணிடணும். அதே ஏதாவது ரீஃபண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் ஃபைலிங் வந்து அவங்களுக்கு கிடச்சிடும் இந்த ரீஃபண்ட். அவ்வளோதான். திஸ் இஸ் all step 15. All step 15s were covered. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸில் டீட்டெயிலாக வரும். Okay, that's all for today's video. Thank you.